நான் இன்னைக்கு துளசி பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு. வீட்டில் இன்னும் யாரும் எந்திரிக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம பூஜையை முடிச்சிடலாம். பூஜையை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம கிச்சன் பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திடீர்னு புயல் மாதிரி காற்றுங்க, செம்ம காற்று. எங்களோட இந்த குட்டி பால்கனியில் தான் நான் துளசி செடி வச்சுருக்கேன். தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு துளசி மாடம் இருந்தது, அது உடஞ்சிருச்சு. இப்போ தொட்டியில் தான் இருக்குது. 2-3 தொட்டியில் இருக்குது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அகல் விளக்கு வச்சு தான் அகல் விளக்கில் தான் ஏற்றிட்டு இருந்தேன். பட் காற்றடிச்சா அணைஞ்சிரும் தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ காற்றடிச்சா எனக்கு ஹாப்பியாக தாங்க இருந்தது. ஏன்னா நான் இன்றைக்கி நம்ம ஏற்ற போகிற விளக்கு அணையாது அப்படிங்கிற தைரியம். நம்ம சைல்டுஹுட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தாங்க இந்த விளக்கு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்ததுனால நான் பார்த்த உடனே ஆர்டர் போட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, அதுவும் 2 ஆர்டர் போட்டுட்டேன். எனக்கு வந்திருந்த பேக்கிங் ரொம்பவே நீட்டாக சேஃபாக வந்திருந்தது. இதுதாங்க நான் சொன்னல, நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண சிம்னி விளக்கு மாதிரியே இதுலேயும் இருக்குது. அந்த திரியை ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த நாபோடு இருக்குது. சின்ன வயசில் அம்மா கரண்ட் இல்லைனா ஏற்றி வைப்பாங்க. அந்த சிம்னி விளக்கில் திரியை ஏற்றி இறக்கி விளையாடிட்டுருப்போம். அதே மாதிரி இப்போ இதை பார்த்ததும் என் பொண்ணு அதை திரியை ஏற்றி இறக்கி விளையாடிட்டு இருந்தா. துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றியாச்சு. நான் ஏன் 2 வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எங்கள் ஃப்ளாட்டில் கீழே வந்து கார் பார்க்கிங்கில் ஒரு சின்ன கோவில் மாதிரி, அதில் ஒரு குட்டி விநாயகர் பாபாவை வச்சுருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து விளக்கு ஏற்றினா அணைஞ்சிருது. ஸோ அங்கே ஒன்று ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தேன்.